வணக்கம் மக்களே, வெல்கம் டு குகா குக்கிங் அண்ட் கார்டனிங். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை ரெசிபி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இது வந்து நாங்கள் வந்து புழுங்கல் அரிசியில் தான் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச அம்மா சின்ன வயசுலேருந்தே புழுங்கல் அரிசியில் தான் பண்ணி தருவாங்க. பச்சரிசி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ புழுங்கல் அரிசி வந்து தேவையான அளவுக்கு ஊற வச்சுட்டு, நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறீங்க அப்படின்னா நல்லா நைஸாக ஓட விடணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நைஸாக ஓட விட்டு வதக்கிட்டு நீங்கள் தேய்க்கிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து தேய்க்க முடியும். நான் வந்து அம்மியில் அரைச்சேன். அம்மியில் அரைச்சிட்டோன்னா நம்ம வந்து தண்ணி தெளித்து கெட்டியாக தான் அரைக்கணும். ஸோ வதக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. ஸோ நான் அம்மியில் அரைச்சதுனால நான் தேய்க்கிறதுக்கு எனக்கு நல்லாவே வந்தது. தேய்ச்சி எடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்சு சின்னதுலேருந்து அம்மா வந்து நீளமாக தான் தேய்ச்சி எங்களுக்கு பால் கொழுக்கட்டை தருவாங்க. அதனால வந்துட்டு அதிகமாக நான் நீளமாக தான் தேய்ப்பேன். உருண்டையாக வந்து என் தங்கச்சி வந்து உருண்டையாக தேய்ச்சா. ஸோ என் பையனும் உருண்டையாக தான் தேய்ச்சான். நல்லா சுடுதண்ணி காய வச்சுட்டு தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடணும். மொத்தமாக கொட்டி விட்டோம் அப்படின்னா வந்து ஒட்டிக்கிறோம். இதுவுமே அள்ளி போட்டதுலேயே 1-2 வந்து ஒட்டிக்கிடுச்சு. நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம உள்ளே அள்ளி போட்டோம் அப்படின்னா வந்து உதிரியாகவே வரும். நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்ல சூட்டில் இருக்கணும். கொதி வர்ற டைமுக்கு நம்ம வந்துட்டு போடணும். இல்லைன்னா கொதித்ததுக்கப்புறம் கூட நம்ம போடலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ்க்காக நம்ம இதே மாவில் கூட கொஞ்சத்தை தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அது ஒரு 2 ஸ்பூன், நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம பச்சரிசி மாவு கலந்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூனு பச்சரிசி மாவு வந்துட்டு கலந்துட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதில் ஊற்றினேன். நல்லா திக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டருக்கிட்ட தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஊற்றிக்கிட்டேன். நான் எப்போவுமே தேங்காய் பால் ஜாஸ்தி தான் ஊற்றுவேன். மோஸ்ட்லி இந்த பால் கொழுக்கட்டை பசங்களுக்கு வந்து வயிறு வெந்து போயிருக்கு அந்த மாதிரினா தேங்காய் பால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக செய்வேன் நான் பசங்களுக்கு. அதோடு வந்து என் தங்கச்சி தேங்காய் பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு தேங்காய் பூ தூவியாச்சு. ஏலக்காய் நச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ஜீனி வேணும் அப்படின்ட்டாங்க பசங்கள்லாம். ஸோ ஜீனி போட்டேன். இல்லைன்னா நாட்டு சக்கரை, நீங்கள் கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா நச்சுட்டு கலந்துக்கோங்க. இல்லை பாகு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. என் பாப்பாவுக்கு 1 வயசு தான் ஆகுது. அவளே வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.